போடணும்னா திருவேங்கட பெருமாள் ஆலயம் வேங்கடமங்கலம் போட்டாலே நமக்கு மேப்பில் வந்துடும். அவ்வளவு சிறப்பான பெருமாள் ஆலயத்தில் மூர்த்திகள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா திருவேங்கட பெருமாள், தாயாருக்கு தனி சன்னதி திருவேங்கட மகாலட்சுமி என்ற திருநாமம், ஆண்டாளுக்கு தனியாக சன்னதி, அடுத்தபடியாக பெருமாளுக்கு நேராக பெரிய திருவடி கருடாழ்வாரும், ஆலயத்திலே நுழைந்தவுன சிறிய திருவடி காரியசக்தி பக்த ஆஞ்சநேயருமாக அமைந்துள்ளார்கள். இப்பொழுது முக்கியமாக நமது ஆலயத்திலே உற்சவம் அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தோன்னா நாளது தினம் காலை 9 மணி அளவிலே ஸ்ரீ தன்வந்திரி ஹயக்ரீவர் சுதர்சன யாகமானது மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக நடைபெற உள்ளது. அதிலே பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற வேண்டும். ஹோம பூர்த்தி ஆன பிறகு அந்த மூர்த்திகளுக்கு தன்வந்திரி ஹயக்ரீவ சுதர்சன மூர்த்திகளுக்கு விசேஷ திருமஞ்சனமானது நடைபெற்று சுமார் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 12:30 மணி வரை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு அனுகிரகம் பெற வேண்டும். மேலும் ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்த்தால், நமது ஆலயத்திலே முதலாம் ஆண்டாக நாளது தினம் சித்திரை 1 வருஷப்பரப்பை முன்னிட்டு மாலை 7 மணி அளவிலே தெப்போத்சவமானது நடைபெறவுள்ளது. தெப்பத்திலே எம்பெருமான் ஸ்ரீனிவாசர் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக எழுந்தருளி மிக விமரிசையாக கண்கொள்ளா காட்சியாக தெப்போத்சவம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் வந்திருந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு எம்பெருமானை தரிசித்து வாழ்வாங்கு வாழ எம்பெருமானின் அனுகிரகத்தை பெற்று உய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்வார்களே, அதே போல் நமது ஆலயத்தில் பார்த்தோன்னா எம்பெருமான் திருவேங்கடமுடையான் திருப்பதி திருமலையிலேருந்து நமக்காக இறங்கி வந்தார் போலே இந்த ஆலயத்திலே குடிகொண்டு ஒரு ரம்யமான அமைப்பை ஏற்படுத்தி இங்கே வர்ற பக்தாளுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பக்தர்கள் மூலமாக நாம் இங்கே அறிகிறோம். திவ்யமான ஒரு திருக்குளம், அது ஷீராப்தி என்ற திருநாமத்தோடு பெருமாள் அந்த திருக்குளத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். மேலும் ஒரு சிறப்பு ஆலய விருட்சமாக ஸ்தல விருட்சம், அந்த விருட்சமும் இந்த ஷீராப்தி திருக்குளமும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமாள் எப்பொழுது எழுந்தருள்வார் இங்கே அப்படின்று தவமிருந்தார்களை காத்து கொண்டிருந்து அவற்றிற்கு 350 வருடத்துக்கு மேலாக ஆகிறது. இப்படியாக நமக்கு இங்கே இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் எல்லாரும் இந்த இதை பார்த்து நமக்கு மூர்த்தியை பார்த்து திவ்ய தேசமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுத்து ரம்யத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே வந்து அனைவரும் தரிசித்து, அதாவது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரே வந்து தரிசிக்கும் பொழுது அதை உணர்வுபூர்வமாக அனைவரும் அறிவீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அனைவரும் வருக, எம்பெருமானின் அருளை பெறுக. சித்திரை வருஷப்பரப்பு